வேளாளர் உறவு முறையை சார்ந்த அனைத்து அமைப்புகளும் சார்பில் கூடியிருக்கக்கூடிய வேளாண்குடி பெருமக்களே, இந்த மழையிலும் சிறிதும் பொருட்படுத்தாமல் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திரளாக வருகை வந்திருக்கக்கூடிய எம் இனமான சொந்தங்கள், இளைஞர் அணிகளே, உங்களை திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய அனைத்து ஒருங்கிணைப்பு குழு சார்பாக வருக வருக என வரவேற்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சமுதாய சொந்தங்களே, ஏறும் போரும் எம் குலத்தொழில் என்று மருத நிலம் தொட்டு இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயரிய சமூகம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம். வரலாறு தெரியாத சில தற்குறிகள் ஏதோ பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு வரலாறு தெரியுமா? வீரன் சுந்தரலிங்கத்தை தெரியுமா? பிரிட்டிஷ்காரர்களுடைய கிட்டங்கியிலே போய் தன் உடலிலே வெடிகுண்டை கட்டிக்கொண்டு வெடித்து சிதற வைத்து பிரிட்டிஷ் படையை ஓட ஓட விரட்டிய வீர வம்சத்தினுடைய வாரிசுகள் நாங்கள். இன்று வரைக்கும் இந்திரனை குல தெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கும் வேளாண்குடி மருத நிலத்தைச் சேர்ந்தவர்கள். யாரிடம் போட்டு போட்டு பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு நிதானம் தெரியவில்லையா? ஏர் பிடித்தவன் எல்லாம் விவசாயியா? ஏரை பிடிக்க சொன்னவன் எல்லாம் விவசாயியா? மருத நிலத்திலே வாழ்ந்து ஒரு குடும்பமாக இருந்து நெல்லை விதைத்து இன்று வரை விவசாய குடியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவேந்திர குல வேளாளர் தான் உண்மையான வேளாண்குடி. திணை மக்கள் என்று எடுத்துக்கொண்டால் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் தான் பூர்வ குடிகள். அதற்கு பின்புதான் உங்களுக்கு பாளையே வருகிறது. பாளை நிலம் எங்க வருகிறது என்று கேட்டால் உனக்கு பதில் சொல்ல தெரியுமா? குறவன் தான் தாய்க்குடி, அதுக்கடுத்து இடையர் தான் தாய்க்குடி, அதுக்கடுத்து உலகத்திற்கே தாய்க்குடி பல்லர் வழி வம்சம் தான். இந்த சமுதாயத்திற்காக, பட்டியல் வெளியேற்றத்திற்காக இந்த மாவட்டத்திலே உயிர் நீத்த மாவீரன் அண்ணன் பசுபதி பாண்டியனுடைய வாரிசுகள் நாங்கள். எதையும் விட்டுவிட மாட்டோம். நீங்கள் சொல்லுகிறீர்களே வெள்ளாளரே நாங்களா, வேளாளரே நாங்களா? நான் கேட்கிறேன், உனக்கு எத்தனை அப்பண்டா? உனக்கு எத்தனை அப்பன்? ஒன்னா நான் வெள்ளாளன்னு சொல்லு, இல்ல நான் வேளாளன்னு சொல்லு. எங்க போனாலும் ஒரு 50 பேரு எல்லா மாவட்டத்துக்கும் போறீங்க, எல்லா ஊருக்கும் போறீங்க. நான் வெள்ளாளர் நான் தான், வேளாளர் நான் தானா? அப்ப நீ எத்தனை அப்பனுக்கு பிறந்த? உண்மையான வேளாண்குடியை பார்த்து வேளாண்குடின்னு கொடுக்க கூடாதுன்னு அரசுக்கு நீ கோரிக்கை வைக்கிற. எந்த விதத்துல நியாயம்? 141 வேளாண்குடி இருக்குது. 1935 திருச்சியில தேவேந்திர குல வேளாளர் திருக்குள்ள பல்லர் பிரிட்டிஷ்கார் எனக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்கான். உங்ககிட்ட இருக்கா? நீ ஆம்பளை சர்டிபிகேட் தூக்கி போட்டு பேசுறா. நீ வருவ, 2 கொடியை பிடிச்சுக்கிருவ, நீ வெள்ளாளர் நாங்க சொல்லுவ, வேளாளர் சொல்லுவ. நாங்கள் என்ன கிருக்கீங்களா? எங்களுக்கு வரலாறு தெரியாதா? உனக்கு எத்தனை நாள வரலாறு தெரியும்? ஐயா தேவ ஆசீர்வாதம், ஐயா குருசாமி சித்தரு, இப்படி ஐயா பாவனரு, இப்படி பல பேருக்கு நாங்கெல்லாம் வரலாறு படிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருக்கிறோம். நீ இன்னைக்கு வந்துகிட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? நான் அரசாங்கத்துல கேட்கிறேன். இன்னொன்னு சொல்றேன், இந்த மாற்று சமூகத்துல கடுமையா எச்சரிக்கிறேன். நீங்க அரசுக்கு கொடுன்னு போராடுங்க, இல்ல கொடுக்காதீங்க போராடுங்க. பல்லருக்கு கொடுக்காதன்னு போராடுங்க. அந்த இடத்திலே உனக்கு மரண எச்சரிக்கை நீ வச்சுக்க.
போராடு, அது என் பிரச்சனை இல்ல. எனக்கு அரசாங்கத்துக்கு தான் போராட்டம், உனக்கு எனக்குமான போராட்டம் இல்ல. நான் புள்ள பூச்சிட்ட போராடுறேன் இல்ல, நான் புள்ள பூச்சிக்கிட்ட போராடுறேன் இல்ல, நான் சிங்கத்திட்ட போராடுறேன். நீ ஒதுங்கிரு, நீ ஒதுங்கிரு. நான் வெள்ளாடுறேன். இங்க பாருங்க, நான் வெள்ளாடுற மைதானத்துல நீ ஆழத்துக்கே வரங்க முடியாது. நீ வீரனே கிடையாது. என் கூட மோதுறதுக்கு சரியான வீரன் என்ன வரல, இந்த மண்ணிலே பிறக்கல. நீ என் கூட மோதி பார்க்காத. உறவுகளே, உறவுகளே, இந்த சமூகம் ஏதோ எஸ்சி பட்டியலில் அழைக்கப்பட்டதனால் வர்றவன் போறவன் சொல்றான், நீ ஆதி திராவிடங்கிறான், நீ தலித்துங்கிறான், நீ அரிசனுங்கிறான், இப்படி பல்வேறு வகையில பேசிட்டு இருக்கிறான். ஆனா எனக்கு பேர் இருக்கு, குடும்பன், பண்ணாடி, காலாடி, பாதிரியான், தேவேந்திர குலத்தான், பள்ளன், மூப்பன் சொல்லி எனக்கு இப்படி பேர் இருக்கு. ஆனா என் பேரை விட்டுட்டு எஸ்சி அப்படின்னா பட்டியல் இனம் சொல்லணும். ஆனா அந்த அரசாங்கமே முட்டாள்தனமா எஸ்சி அப்படின்னா ஆதி திராவிடர் நலத்துறைன்னு சொல்லி கடந்த 70 வருஷமா வச்சிட்டு இருக்கு. அரசாங்கமே உன்னுடைய துறையை பட்டியல் இனத்துறைன்னு முதல்ல நீ மாத்துடா. ஆக என்னுடைய நேரம் கருதி சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். இங்க வந்திருந்த அனைத்து உறவுகளுக்கும் தளபதி நீதி குழுமத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த